ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் ஆப்ஸ்குள்ள அப்டேட் வந்தாச்சு. அத சொல்றதுக்கு நானும் வந்துட்டேன். ஸோ ரொம்ப பெரிய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுள்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த வீடியோல சில இடங்கள்ல கிளிச்சஸ் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல வந்து நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதா குடுக்க ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, YouTubeல தான். YouTubeல சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்குள்ள போனீங்க அப்டின்னா, இங்க மோஸ்ட் ரெலவன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க என்னென்னலாம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, அதோட நியூ வீடியோஸ் என்னென்னலாம் வந்திருக்கோ, அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்றாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்ட சேனல்ஸும் சஜஷன்ல வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் தான் வரும். ஏன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மதிப்பு குடுக்கணுங்கிறதுக்காக, அத இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றாங்க. கூடவே டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அதர் ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கு. இது ஓகேவா? அடுத்து ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா, இப்போ பேட்சஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து குடுத்துருக்காங்க. இது சேனல்ஸே பார்த்தீங்கன்னா, பார்த்து குடுக்குறது தான். நீங்க ஒரு பெஸ்ட்டான வியூவரா இருந்தீங்க, அவங்களோட கோர் ஆடியன்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இது போல பேட்ஜஸ் வந்து குடுக்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவில இருந்து தான் வந்தது. எஸ்பெஷலி மோனிகா சாங்க்காக தான் எனக்கு வந்து குடுத்துருந்தாங்க. கூலி மூவில இருந்து மோனிகா சாங் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்த 2%ல நம்மளும் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்ஜஸ்லாம் குடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தென் நீங்க பிரீமியம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நியூவான ஃபீச்சர் பீட்டா டெஸ்டிங்ல இருக்கு. பிரீமியம் யூசரா இருந்திருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த பீட்டா டெஸ்டிங் கிடைக்கும். அதுவும் செலக்டிவான யூசர்ஸ்க்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம கமெண்ட்ஸ் போடுவோம் இல்லையா? அதுல வந்து த்ரெட்டிங் ஆப்ஷன் வரும் இல்லையா? ஸோ அத பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குற மாரி. இப்ப இருக்க நார்மல் வியூவர்ஸ் பார்க்கறத தவிர்த்துட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டான கமெண்டிங்கான ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த த்ரெட்டிங்க்கானதும் காமிக்கிறாங்க. தென் பிளேலிஸ்ட்ல எடிட் ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே நம்மளால அந்த ப்ரொஃபைல்ஸ் எடிட் பண்ணிக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் வந்திருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலியமா எடிட் பண்ணிக்கிறது, பிளஸ் டேக்கன் இமேஜஸ்லேருந்து எடிட் பண்ணிக்கிறது, ஒரிஜினலான இமேஜஸ் சூஸ் பண்ணி அங்கருந்து எடிட் பண்ணிக்கிறது. இது எல்லாத்துக்கான ஆப்ஷன் வந்தாச்சு. இப்ப எடிட்டிங்க்குன்னே சைட்ல ஸ்லாட் குடுத்துட்டாங்க. இந்த சைட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல இருக்கும். இப்ப சைடுக்கு மாத்திட்டாங்க ரைட் ஹேண்ட் சைட்ல. இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ, இல்ல ஸ்டிக்கர்ஸோ, இல்ல கலர் ஃபில்ட்ரேஷனோ நீங்க ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, ஈஸியா பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து யூடியூபர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ, வீடியோஸோ எல்லாமே. அதுக்குமே நீங்க வந்து டெம்ப்ளேட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரொஃபைல் வந்து தம்ப்நெயில எடிட் பண்ணணும்னா, இதெல்லாம் குடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டோரி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனா ஸ்டோரி ஆப்ஷன் தூக்கிட்டாங்க ஒரு காலம் கழிச்சு. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா ஸ்டோரி அப்படிங்கிற மாரி. பட் இந்த ஃபீச்சர பார்க்கறது நல்லா இருக்கு. இன்னும் கொண்டு வந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்து பார்க்க போற ஃபீச்சர் ஜெமினி ஏஐல தான். ஜெமினி ஏஐல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, லைவ் வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும்ல, அதுல கேமரா ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த அசிஸ்டன்ட் ஆப்ஷனோட கேமரா ஃபீச்சர் இன்னும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்ன ஃபுல் வியூல இருந்தது. ஆனா இந்த ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, HSL Google லென்ஸ் மாரியே இருக்குன்னு பல பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணனால, அவ்வளோதானே இப்ப பாருங்க. அப்படியே கர்வ்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது நல்லா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா, ஓவரால் நெறைய இடத்த வந்து கவர் பண்ற மாரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணலாம். அதாவது இந்த வீடியோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல Google லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். Googleோட வீடியோ ஆப்ஷன யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையாலுமே. நம்மளோட ஒரிஜினல் கேமரா விட அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். தென் நம்மளோட ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணிக்கிற ஆப்ஷன்ல சில பல அப்டேட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஓரளவுக்கு சின்ன மாற்றங்கள் தான். பெருசா எதுவும் இல்ல. அண்ட் முக்கியமான ஒரு அப்டேட். நீங்க Google Geminiயோட ஏஐ வந்து யூஸ் பண்றீங்க. அதுவும் பிரீமியம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா, VEO3க்கான ஆப்ஷன்ல நீங்க இமேஜ்ல இருந்தே வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அத பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் அத ஒரு அப்டேட்டாவே நான் சொல்லிர்றேன். ஏன்னா நெறைய பேர் அந்த வீடியோ வந்து கவனிக்கல மோஸ்ட்லி ரிலேட்டடா. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபீச்சரும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராம்ப்ட் அந்த இமேஜ் என்னவா மாறணும்னு குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, 8 செகண்ட்ஸ்க்கு இமேஜ் வீடியோவா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சரான்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஃபீச்சர் தான். ஆனா இத சரியா யூஸ் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவேன். தப்பா யூஸ் பண்ணாதீங்க. தென் யூடியூப் மியூசிக் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதிலயும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப ஹிடனா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டேப் பண்ணும்போது ஓப்பன் ஆகாது. டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா, லைப்ரரி, டவுன்லோட்ஸ் அண்ட் டிவைஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ புதுசா குடுத்துருக்காங்க. இது மூலியமா உங்க மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா ஆடியோ, ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் ஆகட்டும், இன்னும் சில பல ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்க கேட்டுக்கிற ஆப்ஷன குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல YouTubeல கூட இல்ல. YouTube மியூசிக்குள்ள இப்படி ஒரு ஆப்ஷன குடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மொபைல்ல இருக்க டிஃபால்ட்டான ஆப் வச்சு தான் இந்த சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ YouTube மியூசிக்குள்ளே இதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சாம்பிள் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா, அங்கேயும் ஒரு அப்டேட் இருக்கு. முன்ன ஹால்ஃப் வியூல இருக்கும். அந்த சாம்பிள்ல நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்குற எல்லா ரீல்ஸும் ஹால்ஃப் வியூல இருக்கும். ஆனா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் டாப்ல இருந்த அந்த நாட்ச் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்போ கிளீனா உங்க மொபைலோட ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு கோர் எண்ட் டாப்ல இருக்கோ அது வரைக்கும், பாட்டம்ல யூசுவலா நம்ம எப்படி YouTubeல வைப்போமோ அதே ஃபார்மட்ல தான் இருக்கு. ஆனா டாப்ல இருந்த அந்த வகையான பிளாக் நாட்ச் எடுத்துட்டு, இப்ப கிளியர் கட்டா குடுத்துட்டாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு.
ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிடனான ஃபீச்சர் வந்திருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன். நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸ்க்ரோல் பண்ணி கடைசிக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்பன்னா, ரேடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ரேடியோ ஃபார் யூ அப்படிங்கிறத டேப் பண்ணீங்க அப்பன்னா, இப்போ உங்க ஃபேவரைட்டான சாங்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கலாம். உங்க ஃபேவரைட்டான ஆர்டிஸ்ட் யார வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ண உடனே, இப்ப டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ, அது எல்லாமே ஆடியோ அண்ட் பார்த்தீங்கன்னா, சாம்பிள் வீடியோஸா இருந்துச்சுன்னா, அந்த ஃபார்மட்ல இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு ரேடியோவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதையும் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உள்ளேயே குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த மாரி இந்த ஆடியோஸ்லாம் வேணும். ரிப்பீட்டடா 2 சாங்ஸ் வேணுமா? இல்ல வந்து ஒரு சர்க்கிள் 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5ன்னு வேணுமா? இல்ல ஒரு ஆடியோ ரொட்டேட்டிங்கே வேணுமா? அப்படிங்கிற மாரி சின்ன சின்ன விஷயத்தையும் இங்கக்குள்ளேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டன் குடுத்தீங்க அப்படின்னா, இதுவே வந்து உங்களுக்கான ஒரு ரேடியோ ஃபார்மட் ஆப்ஷனா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளே ஆயிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மைன்யூட்டான அப்டேட் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும். நீங்க சாங்க வந்து கேட்கும்போது லூப் குடுத்தாலும் சரி, அதே நேரத்தில மிக்ஸ் குடுத்தாலும் சரி, அங்க ஒரு ஒயிட் டாட் வந்திருக்கும். இந்த ஒயிட் டாட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபீச்சர் எனேபிள்ல இருக்கா, டிசேபிள்ல இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான். இதே நீங்க ட்ரிபிள் டைம் டேப் பண்ணீங்க அப்படின்னா, அதுவே ஒரு இன்ஃபினிட்டியா மாறுது. ஆனா, இந்த சின்ன ஆப்ஷன் மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து எனேபிளா இல்ல டிசேபிளா அப்படிங்கிறத. தென் நீங்க Google ஃபோட்டோஸ்குள்ள போறீங்க அப்படின்னா, Google ஃபோட்டோஸ்ல அந்த ஹைலைட்டட் ஸ்டோரி குடுப்பாங்க இல்லையா? என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் உங்க மெமரீஸ்ல இருக்கோ அதெல்லாமே முன்ன வந்து லார்ஜர் ஃபார்மட்ல குடுத்துருந்தாங்க. இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்விங்கா வந்து குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்து Google ஃபோட்டோஸ்குள்ள வந்து கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளேயே வந்து ஆல்பம்ஸ் இருக்கும். மத்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆல்பம்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்பமோட டைட்டில் சர்ச் பண்ணா தான் வரும். அது வேற. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ அனலைஸ் பண்ணி ஆல்பம்குள்ளேயே இருக்க ஃபோட்டோஸ மைன்யூட்டா ஒவ்வொரு ஆல்பமோட ரெக்கார்டுக்குள்ளேயும் போகாம, தனியா பிக் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். இது இண்டிவிஜுவலா சர்ச் பண்றதும் இதுவும் ஒண்ணு தான். ஆனா, இதுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா, லென்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது முன்ன டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும். இப்போ சர்ச்சுமே அதுக்குள்ள வந்து இன்க்ளூடா பண்ணிட்டாங்க. முன்ன வந்து எடுத்தோனே டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் தான் வரும். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போயிடுது. சர்ச்சுக்கு போனாலும் அது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கூகுள்குள்ளேருந்து எடுக்க ஆரம்பித்தது. ஸோ, இப்படி ஒரு ஃபீச்சரும் வந்திருக்கு. முன்ன மாரி இப்ப நெனச்சுக்கிட்டு எடுத்தோனே ஒரு ஃபோட்டோவ குடுத்துறாதீங்க. சில பல பிரச்சனைகளும் வரும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட்ட காப்பி பண்றதுக்கு இண்டிவிஜுவலா தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். ஆனா, எடுத்த உடனே லென்ஸ் ஆப்ஷன்ல ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்டா சர்ச் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்ட வந்து காப்பி பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து காப்பிங்கிற ஆப்ஷன் குடுத்தாலும் போதும். இதுக்குள்ளேயும் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. தென் Google மெசேஜ்ல தான். நெறைய அப்டேட் வந்திருந்தாலும் சில அப்டேட் சொல்றேன். ஏன்னா, சிலது தான் பார்த்தீங்கன்னா, ரிஜினலா வந்திருக்காது. மத்த எல்லாமே பீட்டா டெஸ்டிங்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்தத மட்டும் சொல்றேன். கிரியேட் குரூப் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சின்னதா இருக்கு. சர்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளஸ் ஐகான குடுத்தீங்க அப்படின்னா, முன்ன கேலரி, ஃபோட்டோஸ் 2ம் சிமிலரா தான் இருக்கும். அது ஒண்ணு தான். ஆனா, இப்போ தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கேலரிய சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கேலரில இருக்க எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஆனா, அதுக்குன்னு ஃபில்டர் ஆப்ஷன் குடுக்கல. இன்னும் அது வந்து குடுக்கல. அதுல ஏதோ ரெகுலேஷன் இருக்கு. அதையும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான டைமிங்க்கோ ஷெட்யூல் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட விஷ் படி. கேமரா ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கேமராவும் இருக்கும். பாட்டம்ல கேலரி ஆப்ஷனும் இருக்கு. நீங்க வந்து அத வந்து வெர்டிகல் மோடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது கேலரியும், ஃபோட்டோவும் இருக்கு. அதே ஹரிசான்டலா கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாறிருது. ட்ரை பண்ணி பாருங்க. தென் Google கான்டாக்ட்குள்ள கான்டாக்ட்ட சேவ் பண்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சில அப்டேட் வந்திருக்கு. ஸோ, ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறதாகட்டும், அதிலேயே பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ஸ்க்கு எந்த வகையான கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதோட லோகோ, ஐகான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே கிளிட்ச் ஆயிருச்சு. ஸோ, அதனால தான் டக்கு டக்குன்னு போடுறேன். தென் நார்மல் Google சர்ச்ல பார்த்தீங்கன்னா, லேப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதிலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏஐ மோடுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. முன்ன வந்து லேப்லே இல்ல. இந்த ஃபீச்சர் இண்டிவிஜுவலா குடுத்து, அது சில பேருக்கு வராம, ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. ஆனாலும் இப்போ வந்து இந்த லேப் ஆப்ஷனுக்குள்ள நீங்க சைன் அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்கருந்தே அத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இது யார் யாருக்குன்னா, ரொம்பவே கூகுளோட மாடர்ன் ஏஜ் அதாவது ஆண்ட்ராய்டு 10 கீழ வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, பேட்ச் அப்டேட்டோ, செக்யூரிட்டி அப்டேட்டோ வராம இந்த ஃபீச்சர் குடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ, அவங்க எல்லாருக்குமே இந்த லேப் ஃபீச்சர்லேருந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலா எக்ஸ்டென்ஷனா. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும். இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. தென் இந்த ஏஐ மாடலுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோட லென்ஸ் ஆப்ஷன ஆக்சஸ் பண்ற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஹிஸ்டரி ஆப்ஷனும் இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. எஸ், ஏஐ மாடல்ல நீங்க சர்ச் பண்ண விஷயத்த வந்து இப்போ வந்து ஹிஸ்டரியாவே குடுக்குறாங்க. தேவைப்பட்டா நீங்க ரீவிசிட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப நார்மலைஸ்டாவே. ஸோ, இந்த ஹிஸ்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா, இதையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இப்படி ஒரு ஹிஸ்டரி ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏஐயோட சர்ச் மாடல்ல. தென் முன்ன சொன்ன மாரியே தான். கேலரி ஃபீச்சர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, Google லென்ஸ யூஸ் பண்ற ஆப்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வகையான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எதுவுமே இல்ல. அண்ட்
டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து கன்வெர்ட் பண்ணுறதாகட்டும், டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் ஆகட்டும், இது எதுவுமே இப்போதைக்கு அவைலபிளாக இல்ல. இது எல்லாமே நார்மலைஸ்டா அதுக்கு அதோட ஆப் இருக்குங்கிறதுக்காக இப்போ குடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்புட்னா, இமேஜ நீங்க யூஸ் பண்ணி சர்ச் பண்றீங்க அப்புட்னா, இந்த இமேஜ் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக எடுக்குறாங்க. எப்படின்னா, நான் Google லென்ஸ்குள்ள போய் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் Google லென்ஸ்ல வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இப்போ வந்து சர்ச், டிரான்ஸ்லேஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. மேல வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கிளாஸ் எஃபெக்ட்லயே வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, சில பல அப்டேட் வந்திருக்கு. அத சொல்லிட்டு நான் எப்படின்னு நான் சொல்றேன். 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க அப்புட்னா, முன்ன வந்து நெறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்புட்னா, அது எல்லாமே ஷார்ட்டர் பண்ணி எது எது முக்கியமானதோ அத மட்டும் குடுத்துருக்காங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முக்கியமான விஷயங்கள். இதுல இந்த ஐ ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்புட்னா, இங்க டொனேட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டா எனேபிள்ல இருக்கும். எப்படின்னா, நீங்க எந்த ஃபோட்டோ எடுக்குறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, Googleஓட ஹிஸ்டரியில சேவ் ஆகும். அது அவங்களோட கிரியேஷன் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இத நீங்க என்ன பண்றீங்கன்னா, டொனேட் லென்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன ஆஃப் பண்ணிருங்க. டொனேட் லென்ஸ் இமேஜ் அப்படிங்கிற இந்த விஷயத்த நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்புட்னா, நீங்க எடுக்கிற எந்த இமேஜும் பார்த்தீங்க அப்புட்னா, Googleல வந்து சேவ் ஆகாது. ஆஸ் யூசுவல் லென்ஸ் ஆப்ஷன்ல நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரும் இல்லையா? லென்ஸ்ல என்னென்னலாம் விஷயங்கள் வந்துச்சோ அது வந்து சர்ச்சா வரும். இப்போ மாடல் அது குடுத்து, பாட்டம்ல பார்த்தீங்க அப்புட்னா, அது என்ன இமேஜோ அதுக்கான இமேஜ் ஃபார்மேட்ட வந்து குடுத்துருக்காங்க. கொஸ்டினே கேட்கலைனாலும் அந்த இமேஜ ரெகக்னைஸ் பண்ணிருது Google லென்ஸ். டெக்ஸ்ட் ஆப்ஷன் முன்ன இருந்தது. இப்பயும் இருக்கு. அதுக்கு பதிலா டிரான்ஸ்லேஷன் ஐகான் வந்து இப்போ மாத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் ஐகான ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும். அடுத்த அப்டேட் Google Chromeக்குள்ள தான். Google Chromeல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த சர்ச் டூல் பார் இருக்கும் இல்லையா? அந்த சர்ச் டூல் பார லாங் பிரஸ் பண்ணா இன்காக்னிட்டோ மோட் நியூ டேப் ஓப்பன் ஆகுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ லாங் பிரஸ் பண்ணீங்க அப்புட்னா, இத வந்து மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா பாட்டம்ல இந்த சர்ச் டூல வந்து நம்மளால வந்து கொண்டு வந்துக்க முடியும். இது சில பேருக்கு வரல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எனேபிள் பண்ண சொன்னேன். ஆனா, இப்போ Googleலே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செட்டிங்குள்ள போனீங்க அப்புட்னா, இப்போ பேசிக் ஆப்ஷன்குள்ள பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் டாப்ல இருக்கும். நீங்க தேவைப்பட்டா பாட்டமுக்கு மாத்திக்கலாம். இது யார் யாருக்குன்னா, கரண்ட்டான அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான். பீட்டா அப்டேட்ல இருக்கவங்களுக்கு இது ஆல்ரெடி டிஃபால்ட் எனேபிள் ஆயிருக்கும். அப்டேட் பண்ணாமயே ஜஸ்ட் Chrome வந்து கன்டினியூவா யூஸ் பண்றவங்களுக்கு, இந்த அட்ரஸ் பார வந்து டாப்ல இருந்து பாட்டம்ல சேஞ்ச் பண்ற ஆப்ஷனுக்கு அவங்களே ஒரு பேசிக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. தென் சர்ச் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிளான சர்ச் இன்ஜின்ஸும் வந்து இருக்கும் இல்லையா? அதோட ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விசிபிளா குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனா, இப்போ நியூவஸ்ட்டா வந்திருக்க சில பல சர்ச் இன்ஜின உள்ளேயே ஆட் ஆனா வந்து குடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு நியூவான சர்ச் இன்ஜின சர்ச் பண்றீங்க அப்புட்னா, அதுவுமே ஹிஸ்டரியில வருது. அதையுமே உங்களோட பேசிக்கான சர்ச் இன்ஜினா ஆட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் Googleக்கு பதிலா நீங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தென் Google Driveலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. எஸ் Googleஓட ஒர்க் ஷீட் ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவான ஒரு ஐகான் இருக்கும். பிளஸ்க்கு மேல அதாவது கேமரா அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ குடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது மூலியமாவே அத டாக்குமெண்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மேனுவலும் இருக்கு, ஆட்டோவும் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்க கிளவுட்ல வந்து சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டுங்கிறதோ அத பொறுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட்டோட டைப்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஒரு டாக்குமெண்ட்ட சூஸ் பண்றீங்க அப்புட்னா, முன்ன வந்து எடிட் ஆப்ஷன் வந்து மல்டிபிளான திங்ஸ் இருக்காது. டெஸ்க்டாப் மோடுக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ நார்மலா மொபைல் வெர்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்துருக்காங்க. இன்னும் சில பல அடிஷனல் டூல்ஸும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது நார்மலா பார்த்தீங்க அப்டின்னா, வேர்டு, பிடிஎஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸலுக்கான ஆப்ஷன் இருக்கும்ல, இது எல்லாத்துலயுமே இதுக்குள்ளயே இருக்கு. அதோட வேர்ட்ஸோட நேம்ஸ் இங்க வந்து ஆல்டர்னேட்டா சேஞ்சா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ப்ரெட்ஷீட் தானே எல்லாமே ஒண்ணு தான். தென் Googleஓட கேலண்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐகான்ல இப்போ வந்து பர்த்டேக்கான ஆப்ஷனும் வந்தாச்சு. முன்ன பர்த்டேக்கு உள்ள போய் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டைமும் வந்து ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். இப்போ பர்த்டே, டாஸ்க், ஈவென்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளஸ் ஐகான் மூலியமாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஈவென்ட்ஸோ, உங்களோட ஷெட்யூல்ஸோ அண்ட் உங்களோட ஃபேவரட்டான பெர்சன்ஸோட பர்த்டேவோ நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, இங்கக்குள்ளேயே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே Googleஓட இந்த ஒன் டேப்க்குள்ளேயே வந்து முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. தென் Googleஓட Gmail இருக்கு இல்லையா? அதுல நீங்க ஜஸ்ட் உங்க அக்கவுண்டோட விசிட் பண்றீங்க அப்புட்னா, அக்கவுண்டோட ஃபார்மேட்டே வந்து மாத்திருக்காங்க. அதோட எல்லா லோகோஸும் டிஃபரெண்ட்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? நீங்க சர்ச் ஆப்ஷன வந்து டபுள் டேப் பண்ணீங்க அப்புட்னா, உங்களுக்கு அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆகட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டோட செக்யூரிட்டி ஆகட்டும், ஆட்வர்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளயே வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எது வேணுமோ அத டேப் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் கோட்லருந்து, ஹெல்ப்லைன்லருந்து, ஹோம் செக்யூரிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி டிவைஸ் சப்போர்ட் எல்லாமே இதுக்குள்ளயே வந்து சர்ச்லயே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு எது வேணுமோ இண்டிவிஜுவலா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு அப்டேட். Googleஓட அசிஸ்டன்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பேட்ச் அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் அப்டேட் மூலியமா பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா, Google அசிஸ்டன்ட்ட வந்து திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் Geminiயை யூஸ் பண்றதுக்கு பதிலா Google அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்டின்னா, ஸ்டில் அதுக்கு ஒரு பேட்ச் அப்டேட் மாரி குடுத்துருக்காங்க. கேபி கணக்குல தான் இருக்கு. நியர்லி 1 எம்பிக்கும் கம்மி தான். ஆனாலும்
ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். உள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஜெமினி ஏஐ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னமும் நம்மளோட நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டில் அந்த டேட்டா எல்லாமே பத்திரமா இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீச் ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்பீச் ட்ரைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஆட்டோமேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணிட்டாலே போதும். இதுக்குள்ளேயும் ஜெமினி ஏஐயோட அந்த லேட்டஸ்ட்டான ஏஐ ஃபீச்சர் இருக்குது. ஆனாலும் மோர் தென் இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேலை வந்து ஜோக்ஸ் வந்து கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமாகவே இந்த ஜோக்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில டிவைஸுக்கு சப்போர்ட் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு பேட்ச் கொடுத்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அப்டேட். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் என்னென்ன அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கு, நியூவாக ஏதாவது ஃபீச்சர் வந்தாலும் நம்மளை வந்து டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் வந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் மனிதாய் நடக்கட்டும்.